ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மங்கி சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு அந்த சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பொண்ணோட ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா டேக்வொண்டோ கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸோ அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடம் பேர் ஷாலம். ஷாலம்ல இருக்கிற ஏயான் பிக் மால் இது. ஸோ அங்க தான் நாங்க அன்னைக்கு மார்னிங் போயிருந்தோம். மார்னிங் 8:30க்குள்ள அங்க இருக்கணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க சீக்கிரமாவே கரெக்ட்டா டைமுக்கு நாங்க போயிட்டோம். அங்கேயும் ப்ரோகிராமும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏயான் மால்ல கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இத ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க க்ரவுட அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கேர்ல்ஸ் தனியா, பாய்ஸ் தனியா அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்லாட்டா பண்ணியிருந்தாங்க. மார்னிங் கேர்ல்ஸ்க்கு, ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு 1 மேல பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு. And we can finish this one with. Alright. So all the students come over here. Angapa Ghosh. Just put your shoes, slippers over there. Alright, girls and boys, come over here. Let's go, boys. Only girls. Come over here. Sit down on the mat that's there. Just sit down in the ring. Get a feel of the ring a little bit. Under your chest, be there, but let's fight with your shoes. You want it, okay? Alright. Pick one now. I'm going to separate you. Each of you will have your own ring. That is. அந்த மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்னரும் சேம் ஹைட் வெயிட்ல தான் இருக்கணும். இப்போ கௌஷி எந்த ஹைட்ல இருக்கிறாளோ, அதே ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னரையுமே அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த கேர்ல்ஸ் டீம்லயே பார்த்தீங்க அப்படின்னா, கௌஷி ஒரு ஆள் தான் ஹைட்லயும், வெயிட்லயுமே கம்மி. ஸோ அவ லாஸ்ட்டா தான் மேட்ச்க்கே போயிருந்தா. ஃபர்ஸ்ட்டு அவங்க டீம் எல்லாம் பிரித்து உட்கார வச்சதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. So what we're going to do now is we're going to arrange you here, alright? Okay. Now, put the your earring and specs, everything, and come back to the same room. I give you 2 minutes. அதுக்கப்புறம் எல்லாரையும் கம்பல்லாம் அவுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவளுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாருக்குமே கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள எல்லா பசங்களையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மேட்சுக்காக. Next match is between. Okay, go in. Darling girl, go in. Yeah. Same. Come on, Koshi. Go in. Government Kashmiri, Government Go PJ. in. Yeah. Koshi, block. Yeah, go in. Block. Kick higher.
Kick higher. Kick higher. Kick higher. Kick higher. Kick higher. Kick higher. Kick higher. Kick higher. Come on. Yes, kick higher. Kick higher. Kick higher. Kick higher. Come on. Come, come, come. Kick higher, okay? Good job. Kick higher, okay? Higher. Kick the rest, okay? B. Set. Yeah, correct, correct. Turning kick. Go in, turning kick. Go front, go back. Yeah, correct, correct. Yeah. Go in, getting block, turning kick. Getting block and kick. Yeah. Go in and kick. Go in and kick. Don't go out. Yeah. Go in, yeah. Kick higher, kick higher. Kick higher. Getting block, getting block. Getting block. அவளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ரவுண்ட் இருந்துச்சு. அதில் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவன் பசிக்குதுன்னா அதனால் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஸ்கூல்லேயே வந்து அவள் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணோம் 150 போல். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்குன்னு சொல்லி தனியாக வந்து நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வச்சு நம்மளை வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லோ பெல்ட் வாங்கியிருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ரவுண்டு 2 வந்து போயிட்டுருக்கு. B. Set. Come on, Kaushidi. Come on. Block. Higher. Show control. Getting block, getting block. Getting block, getting block. Yeah. Right, one more. Getting block, getting block. Getting block. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மெடல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தைரியமாக வந்து அவங்க பண்ணுறதுக்காக நாங்களுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இவ கேட்டிருந்தா. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் கிளாஸ் சேர்ந்த புதுசு. ஸோ அவள் எப்படி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவளுக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த தடவை வந்து போயிருந்தோம். Monish, do not touch, don't touch. It'll attack. One good egg. Okay. Alright. You go to set. Come here a bit. Okay. This will be good. Alright. Okay. Kita come inside. Alright. Okay. Roshi. Okay, good. Okay, show your medal. Show your medal. Okay. இவங்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் பசங்க, என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லேருந்து. ஸோ அன்றைக்கி நிறைய ஸ்கூல்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பையனுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. அதனால் வந்து நாங்கள் இப்போ ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கிறதுக்காக டூரிங்கெட் ஷாப் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் vlog மாதிரி தான் இருக்கும். இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா ஷாலமில் நாசிகண்டா இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய கடை. டூரிங்கெட் ஷாப் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே எது எடுத்தாலும் வந்து 2 ringgit 40 cent தான். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 ரூபா கிட்ட வருது. ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் 45 ரூபா. இப்போ நம்ம ஊரில் எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படிலாம் இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடை தான் இது. நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த டூரிங்கெட் ஷாப்பை பற்றி பேசியிருப்பேன். இந்த தீபாவளி பலகாரம் வீடியோ பார்த்துருந்தோம்ல. ஸோ அதில் நாங்கள் வந்து இந்த கடையிலேருந்து தான் அந்த ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்கள் வாங்கியிருந்தது. ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து ஐகார்டில் வந்து அந்த லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கு தேவையான அந்த டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ டாய்ஸ் இருக்கும். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எங்கே போனாலும் அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த டாய்ஸ் தான். அதுவுமே
நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் தான். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு தூங்குற வரைக்கும் தான் வாங்கின அந்த நைட்டு தூங்குற வரைக்கும் தான் அந்த டாய்ஸ் வந்து அதோட மதிப்பு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அகைன் அவங்களுக்கு புது டாய்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இந்த டூ ரிங்கெட் ஷாப்பில் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 டாய்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து அவங்க அடம் பிடிக்கும் போதோ இல்லை ஒரு மாதிரி உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து டாய்ஸ்க்கு வந்து அவ்வளோ வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இங்கே வந்து எல்லாமே கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். பசங்களுக்கு டாய்ஸ் ஏன்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக உடச்சிருவாங்க, அந்தளவுக்கு விளையாட மாட்டாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து இந்த கடையில் தாராளமாகவே வாங்கிக்கலாம். நாங்களும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து அன்றைக்கி மெயினாக நாங்கள் வந்து போயிருந்தது. இங்கே ஷாலமில் இருக்கிற டூரிங்கெட் ஷாப்புக்கு வந்து நாங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிஜேல ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அங்கே தான் போயிட்டுருந்தோம். எனக்கு அங்கே விட இந்த டூரிங்கெட் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து ஃபஸ்ட் அங்கே போகும்போது எல்லாருக்கும் எல்லா பசங்களுக்குமே சேர்த்து காமனாக ஒரே மாதிரியான கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததுனால சரி ஓகே கேர்ள்ஸ்க்கெலாம் ஒரு மாதிரியும் பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியும் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க டீச்சருக்கு வந்து கால் பண்ணி கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா க்ளே, ஸ்லைம். ஸோ க்ளே, ஸ்லைம்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து நல்ல இதில் வாங்கினோம்னா தான், ஏன்னா அது வந்து குட்டி பசங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் விளையாண்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அப்படியே வாயில் வைக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால் இந்த டூரிங்கெட் ஷாப்பில் வந்து இந்த க்ளே, ஸ்லைம்லாம் வாங்குறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன். அது எந்தளவுக்கு கரெக்டுன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த நோட்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி இந்த க்யூட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், உடனே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த குட்டி பையனை வச்சுட்டு எதுவுமே என்னால் வாங்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி வைப்பேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது கொஞ்சம் குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து வாங்குகிற பழக்கம் இருக்குது. ஆனால் அதை வாங்கிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இவன் வந்து அதை எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவான். ஸோ அதனாலே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து எதையுமே வந்து வாங்குறதே கிடையாது, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது நாங்கள். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதை இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பென், அதுக்கப்புறம் வந்து க்ளூ. இப்போ நான் காட்டுறது வந்து ஷார்ப்னர் பார்த்தீங்களா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எரேசர். ஸோ உங்களுக்கு எரேசர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில் நிறைய மாடலில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ காட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேசர் தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டேப், அந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, கோல்டன் டேப்பு, கிளிட்டர் டேப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு 6-7 அது மொத்தமாகவே சேர்த்தே வந்து உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காட்டுறேன்ல, அது மொத்தமாகவே சேர்த்து வந்து 2 ரிங்கெட் தான். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த 2 ரிங்கெட் ஷாப்புக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட்டில் வந்து சின்ன கடைங்கள்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு நான் வாங்கினேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பீஸ் டேப் மட்டுமே வந்து 1 ரிங்கெட்லேருந்து 2 ரிங்கெட் போல் ஆகும். இப்போ நம்மளுக்கு அந்த மொத்தமாகவே 6-7 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மொத்தமாகவே சேர்த்தே 2 ரிங்கெட்னும் போது நம்ம இங்கே வந்து இது ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து கம்மியான ரேட்டுக்கு நல்ல தேவையான பொருளாக வாங்கிக்கலாம். அப்படியே வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த கேண்டில், அதுக்கப்புறம் வந்து கிளிட்டர் பேப்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அவங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. பட் இவனுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி தலையில் வைக்கிறதோ அந்த பார்ட்டி கோன் மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்கினா எதையுமே வந்து அவன் வந்து வச்சுக்க மாட்டான். ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டிலே வந்து பலூன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நானும் வந்து அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது வந்து வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை எதுவுமே வாங்கிக்கல. இதெல்லாம் வந்து 2 ரிங்கெட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து 1 டேக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மேபி இதை எடுத்து வச்சு கூட நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீ செயினு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கீ செயின் எல்லாமே.
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி பேக்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேக்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருந்துச்சு. நான் வந்து இந்த இது வந்து பாய்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கேர்ள்ஸ்க்குன்னு சொன்ன மாரி நான் வந்து எடுத்திருந்தேன். அந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சைஸு, உங்களுக்கு என்ன சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும் பெருசா அப்படிங்கிற அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுலேருந்து காசுலாம் வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அது வந்து இப்போ என் பசங்களுக்குமே நான் வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டெய்லி வந்து நானும் அவரும் காசு குடுப்போம். அவங்க வந்து அத சேர்த்து வைப்பாங்க. ஸோ, அது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அதுலேருந்து வாங்கி குடுக்குறோம். டாய்ஸோ இல்ல அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நாங்க வந்து வாங்கி குடுப்போம். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நானும் அவரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து காசு இல்ல, என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, என் பொண்ணு வந்து எங்களுக்கு தெரியாம பார்த்துட்டு இருந்திருப்பா போல. சடனா அவ போயிட்டு அவ சேர்த்து வச்சிருந்த காச எடுத்துட்டு வந்து குடுத்து அவங்க அப்பாகிட்ட, "டாடி என்கிட்ட இருக்கு காசு. ஸோ நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொன்னா, எங்களுக்கு அத பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, என் பையன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவன் போயிட்டு அவனுடைய காச வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கல. ஸோ நாங்க வந்து கேட்டோம். இப்போ அப்பா, அம்மா கஷ்டப்படும்போது பார்த்தியா, அக்கா வந்து காசு எடுத்துட்டு வந்து குடுத்தா, உன்கிட்டயும் வந்து சேவிங்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் வந்து டாடி, மம்மிக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னுட்டு. அப்ப அவன் சொன்னான், "இது வந்து டெய்லி நீங்க வந்து எனக்குன்னு சொல்லி தானே காசு குடுத்தீங்க. இது என்னுடைய காசு. நான் எனக்கு தேவையானது தான் வாங்கிப்பேன். நான் வந்து டாய்ஸ் வாங்கிப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னான். ஸோ அப்பதான் எங்களுக்கு தோணுச்சு, நாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க மட்டும் இல்ல, மோஸ்ட்டா எல்லாருமே இப்ப நம்மளும் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பா, அம்மா குடுக்குற காச வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அத தான் நம்ம வந்து சேர்த்து வச்சு அந்த டைம்லேருந்து கூட வாங்குவோம். ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, பசங்க வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா, அம்மாங்கள வந்து பார்க்கறதுக்கு மறந்துடுறாங்களோ! நான் வந்து எல்லாரையும் மீன் பண்ணல. சில பேர் வந்து இன்னும் அப்படி தானே இருக்காங்க. அதாவது அவங்க சம்பாரிக்கிற காச அவங்க ஃபேமிலிக்கு அந்த மாதிரி மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர்த்து, அப்பா, அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து வரமாட்டேங்குது. அது ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி பழகாததுனாலயா என்னன்னு தெரியல. ஸோ எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப என் பொண்ணுக்கு வந்து தோணுனது வந்து என் பையனுக்கு தோணல. ஸோ அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, அத நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து 2 பேருக்குமே இத வந்து சொல்லி வளர்க்கணும். ஸோ காசு வந்து நீங்க சேர்த்து வைக்கிற காசு வந்து டாடி, மம்மி கஷ்டப்படும்போது நீங்க தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்பலாம் நான் வந்து டெய்லி காசு குடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அட்வைஸ தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கும் இந்த அட்வைஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இத வந்து சொல்லி வளங்க. அப்பதான் வந்து நம்ம வயசாகும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டம் புரிஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற காச வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க வந்து முன் வருவாங்க. இப்போ எங்களுக்கு மொத்தமா பில் பார்த்தீங்க அப்படின்னா 114 கிட்ட ஆயிருந்தது. ஸோ நாங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காகவே நெறைய வாங்கியிருந்தோம். அத தாண்டி வீட்டுக்கு தேவையான பொருளும், அதுக்கப்புறம் பசங்களுக்கும் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா 115க்குள்ள தான் வந்திருந்தது. இதுவே நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு கடையில போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4, 5 பொருள் மட்டும் தான் வாங்கியிருக்க முடியும். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே வந்து மணி 6க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நாங்க வந்து வீட்லயுமே வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்டன் வேலைலாம் இருந்துச்சு. வீட்டிலேயே வந்து கொஞ்சம் செடிலாம் வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அந்த உரம்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சில செடிங்கள்லாம் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு, ஸோ மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அகைன் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து இப்போது செட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி, அதுக்கப்புறம் வந்து பெரண்டை, பசங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெத்தலை, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இந்த
இந்த மாதிரி பேசிக்காக வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி செடிங்க மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த செடி வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பூ கூட வந்து வாங்கி வச்சுருக்கேன், இந்த ஃப்ளவர் பிளான்ட் கூட. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரமாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்து வெறும் தண்ணி ஊற்றினாலே போதும், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. டைம் இதுக்கே பார்த்திங்கன்னா 9 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்கணும். எல்லாருக்கும் குட் நைட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.